வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு சென்ற ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நிகழ்வுக்கு எதிராக கடும் எதிர்ப்பு. காரணம் என்ன? திருடர்களின் இளவரசரே நாமல், அலிபாபாவும் 40 திருடர்களும் பங்கேற்றிய நுகேகொடை பேரணி. அனுர தரப்பு அமைச்சர் கண்டனம். பகல் திருடன் என்று வர்ணித்தார். அதே வாயால் இன்று அவர் நாமல் ராஜபக்ச அவர்களை இளவரசர் என்று சொல்றார். திருட்டு இளவரசர் என்று. திருகோணமலையில் நடந்ததை நான் செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? என் கதை அவ்வளவுதான். சபையில் கேள்வியொன்றை எழுப்பிய அர்ச்சுனா. திருமண பந்தத்தில் இணைந்தார் ஜீவன் தொண்டமான். உயர்தர வினாத்தாள் கசிவு விவகாரம். சிஐடிக்கு சென்றது புகார். குஷன் கதிரைக்குள் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கி தந்தை வைத்திருந்ததாக தகவல் வழங்கி கைப்பற்ற செய்த மகன். பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவில் சம்பவம். தொல்பொருள் திணைக்களத்தின் அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டது குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்படும். வலுக்கும் விவகாரம். யாழ்ப்பாணம் உள்ளக விளையாட்டு அரங்கின் கட்டுமான பணிகள் 170 மில்லியன் செலவில் ஆரம்பம். அடுத்த மாதம் முதல் அறிமுகமாக உள்ள சட்டமூலம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமா? யாழில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு. அரசுக்கு எதிராக நுகேகொடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை அலிபாபாவும் 400 திருடர்களும் என்று தேசிய மக்கள் சக்தி தரப்பு கடுமையாக விமர்சித்துள்ளது. நாமல் ராஜபக்ச எம்பியை திருடர்களின் இளவரசர் என்றும் ஆளும் தரப்பு விளாசி தள்ளியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இந்த நாடு வங்குரோத்து நிலை அடைந்ததற்கு மஹிந்த ராஜபக்சவின் குடும்பமே பதில் சொல்ல வேண்டும் என வலியுறுத்திய அவர், நுகேகொடையில் மேடையில் இருந்தவர்கள் அனைவரும் ஏற்கனவே சிறை சென்று வந்தவர்கள் என்றும் இன்று எல்லா திருடர்களும் ஒரே மேடையில் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக அணி திரண்டுள்ளனர் எனவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். அத்துடன் ஹரின் பெர்னாண்டோ ஒரு காலத்தில் மஹிந்தவை பகல் திருடன் என்று வர்ணித்த அதே வாயால் இன்று நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று சொல்வதை சாடியுள்ள பிரதி அமைச்சர் நாமல் ராஜபக்சவை திருடர்களின் இளவரசர் என்று மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். மொட்டுக்கட்சி என்பது இனவாதத்தின் கட்சி என்றும் இந்த திருட்டு கும்பல் மீண்டும் இனவாதத்தை உருவாக்கி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்ற பகல் கனவு காண்கிறது. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் புத்திஜீவிகளாக சிந்திக்கின்ற காரணத்தினால் அந்த கட்சியால் இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாதெனவும் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா லண்டனில் கலந்து கொள்ளும் நிகழ்வுக்கு எதிராக கடும் எதிர்ப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டதால் லண்டன் அல்பர்டன் பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியிருந்தது. இப்பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் புலம்பெயர் இலங்கையர்களை சந்திக்கும் கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதேவேளை கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வெளியே பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இங்கு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றிற்கு அழைப்பு விடுத்திருந்தது. அண்மையில் திருகோணமலையில் புத்தர் சிலை விவகாரத்தில் அரசாங்கம் பௌத்த கடும்போக்குவாதிகளுக்கு சாதகமாக செயற்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை அண்மையில் ஜேவிபி தலைமைக்கும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக்கும் இடையே கொழும்பில் நடந்த ஒரு குறிப்பிடத்தக்க ராஜதந்திர சந்திப்புக்கு பின் சில நாட்களுக்கு பின் டில்வின் சில்வா அங்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் சில பிக்குகள் நடந்து கொண்ட முறை தொடர்பில் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றில் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அவர் அங்கு தெரிவிக்கையில், நான் கடந்த நாட்களில் வீதியின் மஞ்சட்கோட்டு பகுதியில் வாகனத்தை நிறுத்தியதற்கு என்னை போலீசார் கைது செய்தனர். அண்மையில் திருகோணமலையில் என்ன நடந்தது? அதே போலீசார் அவர்களின் கடமையை செய்து சிலையை அகற்றுகையில் பிக்கு ஒருவர் போலீசாரின் கன்னத்தில் அறைகிறார். அதன் பின் என்ன நடந்தது? போலீசாரே புத்தர் சிலையை பாதுகாப்பாக அங்கு கொண்டு போய் வைக்கின்றனர். இதுதான் இந்த நாட்டில் நடைபெறுகிறது. இதனால் தான் நாங்கள் கூறுகிறோம் இங்கு இருக்க விருப்பமில்லை என. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அந்த பிக்கு போல இதே செயற்பாட்டை நான் செய்திருந்தால் எங்களின் நிலைமை என்ன? அவ்வளவுதான், கதை முடிந்திருக்கும். சட்டம் அனைவருக்கும் பொதுவென்றால் நீங்கள் இதற்காக வெட்கப்பட வேண்டும். இங்கு சிங்களம், தமிழ், முஸ்லிம், பௌத்தம், இந்து, இஸ்லாம் என்றில்லை. எல்லோரும் ஒன்றென்று ஜனாதிபதி சொல்கிறார். அப்படியென்றால் இதற்கு என்ன பதில்? நாங்கள் உங்களை அன்பு செய்கிறோம், எங்கள் மனதில் ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் தான் கூறுகிறீர்கள் இல்லை அப்படி இருக்க முடியாதென. இது போன்ற செயற்பாடுகளால் அல்லது உங்கள் சட்டம்
சட்டம் எல்லோருக்கும் சமமாக பாவிக்கப்படாவிடுவதால் தான் நாங்கள் சத்தமிடுகிறோம். நான் கூறுவது இனவாதமல்ல என அவர் அங்கு குறிப்பிட்டிருந்தார். පළවෙනි දවසේ මං කිව්වේ මොකද්ද? එළවලු ලයින් එක වාහනේ නැතුවා කියලා අරස් කරලා දැම්ම මේ පොලිසිය. හැබැයි හාමතුරු කෙනෙක් පොලිසියට ගහලා දිනනවා. පුදුබිලිම උසගෙන ගිහිල්ලා තියලා දිනනවා. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமணம் நேற்றைய தினம் இந்தியாவில் நடைபெற்றுள்ளது. இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருப்பத்தூரில் உள்ள விழா மண்டபம் மற்றும் கோவிலில் நடைபெற்றுள்ளது. இந்திய மருத்துவரான சீதாஸ்ரீ நாச்சியார் என்பவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் திருமணம் செய்துள்ளார். அவர் தமிழகத்தின் முன்னாள் துணை சபாநாயகர் வி துரைசாமியின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமண நிகழ்வில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட பல இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியாவின் அரசியல் மற்றும் சினிமா அத்துடன் வர்த்தக துறையை சேர்ந்த பிரமுகர்களும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர். T-56 ரக துப்பாக்கி வீடு ஒன்றில் இருந்து மீட்கப்பட்ட விடயம் தொடர்பில் பல்வேறு பாதுகாப்பு தரப்பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதியொன்றில் குஷன் கதிரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T-56 ரக துப்பாக்கி 2 மெகசின்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கொழும்பிலிருந்து வருகை தந்த போலீஸ் குழு ஒன்று கடந்த 22ஆம் தேதி மாலை குறித்த துப்பாக்கியை மீட்டெடுத்து சென்றிருப்பதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட துப்பாக்கி ஏதாவது குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது கடந்த காலங்களில் அப்பகுதியில் இயங்கிய ஆயுத குழுக்களிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டதா என மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்த குடும்பஸ்தர் 7 வருடங்களாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அம்பாறை மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக தனது தந்தை இந்த ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்ததை மகன் அறிந்து அத்துப்பாக்கியை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரியை கடிதம் ஊடாக அணுகியுள்ளார். இதற்கமைய ஜனாதிபதி செயலகத்தின் குறித்த பிரிவின் பணிப்புரைக்கமைய கொழும்பில் உள்ள போலீஸ் குழுவினர் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவில் உள்ள வீட்டை குறித்த விடயம் தொடர்பில் கடிதம் ஊடாக அறிவித்த நபருடன் வருகை தந்து அவ்வாயுதத்தை எடுத்து சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இவ்வாயுதம் சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் விமான டிக்கெட்டுகள் மற்றும் விசா வழங்குதல் தொடர்பான உபமுகவராக செயற்பட்டுள்ளதுடன் சுமார் 7க்கும் மேற்பட்ட மொழி அறிவு கொண்டவராகவும் தன்னை இனங்காட்டி சமூகத்தில் நடமாடி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பொருளாதார வினாத்தாள் தேர்வுக்கு முன்னதாக கசிந்ததாக கூறும் அறிக்கைகளை விசாரிக்க தேர்வுத்துறை குற்றப்புலனாய்வு துறையிடம் புகார் அளித்துள்ளது. கடந்த வாரம் துணை தேர்வு ஆணையரால் புகார் அளிக்கப்பட்டதாக தேர்வுத்துறை தெரிவித்ததாக இலங்கையின் அததிரண ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. சமீபத்திய நாட்களில் உயர்தர பொருளாதார வினாத்தாள் கசிந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் பரவியிருந்தன. இருப்பினும் ஒரு உள் விசாரணையை தொடர்ந்து இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்ததற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று அத்துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த விஷயத்தில் முறையான விசாரணையை உறுதி செய்வதற்காக CID-யிடம் முறையான புகார் சமர்ப்பிக்கப்பட்டதாக தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பில் உள்ள தொல்பொருள் இடங்களுக்கு பார்வையாளர்களை வழிநடத்தும் பல அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக புத்த சாசனம், மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் டாக்டர் ஹனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அமைச்சர், பாரம்பரிய இடங்களை அடையாளம் கண்டு பாதுகாப்பதற்காக பொது அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக தொல்பொருள் துறை பல ஆண்டுகளாக இதுபோன்ற அறிவிப்பு பலகைகளை நிறுவி வருவதாக கூறியுள்ளார். இருப்பினும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இந்த அறிவிப்பு பலகைகளை அந்த பகுதியில் உள்ள 4 தொல்பொருள் தளங்களில் இருந்து அகற்றியுள்ளதெனவும் இந்த சம்பவம் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொறுப்பானவர்கள் தாமதமின்றி அடையாளம் காணப்படுவார்கள் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த செயலுக்கு பின்னால் அரசியல் நோக்கங்களை கொண்ட ஒரு குழு இருப்பது தெளிவாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் முதலாக அமைக்கப்படும் உட்புற விளையாட்டு அரங்கின் கட்டுமான பணிகள் நேற்றைய தினம் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகே தலைமையில் தொடங்கியது. இது இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் விளையாட்டு உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய படியாகும். இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சரும் நாடாளுமன்ற அவைத் தலைவருமான பிமல் ரத்நாயக்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் இயக்குநர் ஜெனரல் வி பிரேமச்சந்திரன், யாழ் மாவட்ட ஆளுநர் மற்றும் பல அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டனர். அமைச்சரவை ஒப்புதலை பெற்றுள்ள உட்புற விளையாட்டு திட்டம் உட்புற விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்கும் பிராந்தியத்தில் நவீன விளையாட்டு வசதிகளுக்கான அணுகலை மேம்படுத்துவதற்கும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் முன்மொழியப்பட்டது. இத்திட்டத்திற்கு 170 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக சட்டமூலம் ஒன்று அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த சட்டமூலம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் மாற்றாக அமையாது என்பது குறிப்பிடத்தக்கது. பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை குறிவைத்து முக்கிய குற்றவாளிகளுக்கு எதிராக மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த சட்டமூலம் வரையப்பட உள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கடுமையான குற்றவாளிகள் தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புதிய சட்டம் மூலம் அவர்களை விசாரணைக்காக நீண்ட காலம் தடுத்து வைக்க அனுமதிக்கிறது. அச்சுறுத்தி பணம் பறித்தல் மற்றும் மனித கடத்தல் போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை மற்றும் நீண்ட சிறை தண்டனை என்பன இந்த சட்ட மூலத்தில் உள்ளடங்கியிருக்கும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை முன்மொழியப்பட்ட சட்டம் குற்றவாளியாக கண்டறியப்பட்டவர்களின் சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகளை பறிமுதல் செய்யவும் அனுமதிக்கும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தயார் நிலையில் உள்ள இந்த சட்டம் மூலம் அமைச்சரவை ஒப்புதல் பெற்ற பிறகு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அராலி மத்தி வட்டுக்கோட்டையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக ஒரு சிறிய பணி நிறைவடைந்துள்ளது. பராமரிப்பு அற்ற நிலையில் இருந்த நன்னீர் கிணறு ஒன்றினை புனரமைத்து நன்றாக சுத்தம் செய்து தண்ணீர் தாங்கி அமைத்து குடிநீர் வழங்கல் சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அராலி கந்தஞானியார் ஆலயத்திற்கு உரித்தான காணியில் உள்ள இந்த கிணற்றினை சிலர் இணைந்து ரூபாய் 1,50,000 வரையான செலவில் இவ்வாறு தயார் செய்துள்ளனர். உண்மையில் யாழில் பல பகுதிகளில் குடிநீருக்கு மிகவும் தட்டுப்பாடு காணப்படுகிறது. வசதி படைத்தவர்கள் காசு கொடுத்து குடிநீரை வாங்குகின்றனர். பல இடங்களில் உள்ளூராட்சி சபைகள் சிறிய பணத்தொகையை பெற்றுவிட்டு குடிநீர் வழங்கல் சேவையில் ஈடுபடுகின்றனர். ஆயினும் குடிநீர் பிரச்சினைக்கு உள்ளூராட்சி சபைகளாலும் முழுமையான தீர்வு வழங்க முடியாத இந்நிலையில் மேற்படி தன்னலமற்ற சேவைகளை செய்பவர்களை ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.